மல்டி காமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா, எம்சிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த எம்சிஇ அப்படின்றது என்ன பண்றாங்க அப்படின்னா, காமோடிட்டி ட்ரேடிங். இப்போ நம்ம நார்மலாக வந்து ஈக்விட்டி ட்ரேடிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, பிஎஸ்சி இது வந்து ட்ரேடிங் கம்பெனி, என்எஸ்சி பிஎஸ்சி இது வந்து ட்ரேடிங் கம்பெனி. இந்த மாதிரி வந்து மல்டி காமோடிட்டி எக்ஸ்சேஞ்சுன்றது இது வந்து எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம். எதுக்கு அப்படின்னா காமோடிட்டிக்கு. இப்போ இவங்களுடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுடைய ஹோல்டிங் வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் ஹோல்டிங் வந்து 60%, ஆல்மோஸ்ட் செகண்ட் கம்பெனி இருக்கிறதுலே வந்து அதிகமான ஹோல்டிங் இருக்கக்கூடிய கம்பெனி வந்து மல்டி காமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச். இவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்க அப்படின்னா 0.31%. சம்பவ் அவங்க வந்து டிவிடெண்டும் கொடுக்குறாங்க. மார்க்கெட் கேப் வந்து க்ளோஸ் டு 50,000, 49,476 crore. இவங்களுடைய இபிஎஸ் வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்ட் growth. ப்ராஃபிட் growth பார்த்தீங்க அப்படின்னா 25.4% இருக்குது. சேல்ஸ் growthம் பார்த்தீங்க அப்படின்னா 22.8%, வெரி குட் growth. இப்போ இவங்க வந்து ஆல் டைம் ஹைல இருந்து எவ்வளவு கீழே வந்து ட்ரேட் ஆகுறதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹைல தான் ட்ரேட் ஆகுறாங்க. இது பாருங்க அப்படின்னா அவங்களுடைய சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஆல் டைம் ஹைல தான் ட்ரேட் ஆகுது. இது வந்து செகண்ட் கம்பெனி.